தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சங்கரங்கோயில் என்ட்ரன்ஸ்ல தான் வந்து நிற்கும். இங்க எதுக்காண்டி வந்திருக்கோம்னா இங்கேயும் ஒரு கொஸ்டின் கேட்க போறோம். பெரிய கொஸ்டின் எல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம தென்காசியில வந்து நீங்க சாப்பிட்டதுலயே பெஸ்ட் ஹோட்டல், இந்த ஹோட்டல் போய் சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுத ஹோட்டல் என்னலாம் அப்படின்ட்டு நம்ம சங்கரங்கோயில் மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட போறோம். வாங்க ஊருக்குள்ள போய் கேட்டுக்கலாம். தென்காசி மாவட்டத்தில் இப்போ நிறைய ஹோட்டல் போய் சாப்பிட்ருப்பீங்க. இந்த ஹோட்டல் போய் சாப்பிடுங்க தரமா இருக்கும் அப்படின்னா எந்த ஹோட்டல் சொல்லுவீங்க? ஆர்சி பிரியாணி கேட்டேன். ஆர்சி பிரியாணி. வேற சுல்தான் பிரியாணி. பிரியாணினா ஆர்சி பிரியாணி, சுல்தான் பிரியாணி. ஆனால் நம்ம தென்காசி மாவட்டத்தில் இந்த ஹோட்டல் பெஸ்ட்னா ஹோட்டல் நேம்லாம் சொல்ல முடியுமா? ஹோட்டல் நேம்னா சங்கரன்கோயில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பாரம்பரியமாக வந்து சைவ உணவகத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணாமலை இருக்குது, சரஸ்வதி காப்பே இருக்குது. அதை விட இதுன்னு சொன்னால் இப்போ வந்து நல்ல ரிச்சாக சாப்பிடணுங்கிற இதுக்காண்டி தான் அம்சா ஹெரிடேஜ் இருக்குது. இவங்க எல்லாமே உணவு ஓரளவு தரமாக போட்டுருக்காங்க. வேற பரோட்டா ஏதாவது சாப்பிட்றதா இருந்தா சக்கிரியா என்ன? சக்கிரியா ஹோட்டல். சத்திரியா ஹோட்டல். அது எங்க இருக்கு? இந்த எனக்குள்ள எதுல? சங்கரங்கோயில்ல பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி. எங்க? அசம்பிளா அதுக்கு எதிர்த்தாப்புல இருக்கு. அங்க பரோட்டா வந்து நல்லா இருக்கும். நம்ம ஊர் சைட்லயே நீங்க சாப்பிட்ட ஹோட்டல் பெஸ்ட் ஹோட்டல்னா எதை சொல்லுவீங்க? சக்ரியா, சுல்தான் பிரியாணி, வேற அறுசுவை. அறுசுவை அது எங்க இருக்கு? இங்க பக்கத்துல தான். அந்த பூர்வீக அடுத்து அறுசுவை. பரோட்டா அப்படின்னா அங்க ஃபேமஸ் எந்த கடைக்கு போவாங்க? அறுசுவை ஹோட்டல். அறுசுவைனா அண்ணாமலை வேற, அறுசுவை வேற. அறுசுவை வேற. ஓகே ஓகே. தென்காசி மாவட்டத்தில்னா தென்காசியை பொறுத்தவரை உள்ள ராஜ் மெஸ். ஆமாம், பாரம்பரியமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து ஹைஜீனிக்கான மருதம் வந்திருக்குது, மதுரம் வந்திருக்குது. ஆனால் வந்து ஒரு ஹோட்டல் ஹைஜீனிக்காக இருக்கிறதுனால ஒரு ஏழை எளிய மக்கள் உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. இது ஹையராக இருக்குது, உள்ளே போயாச்சுன்னா அதிகமான விலைகள் இருக்கும் அப்படின்னு பயப்படுறாங்க. ஆனால் நீங்கள் சாப்பிட்டதுலே பெஸ்ட் ஹோட்டல் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? அண்ணாமலை ஹோட்டல். சைவத்தில் அண்ணாமலை ஹோட்டல் ஃபேமஸ். எங்க சங்கரங்கோயில் அண்ணாமலை உண்படாமலுக்கு ஏற்ற மாதிரி அண்ணாமலை ஹோட்டல் ஃபேமஸ். தம்பி, நீங்கள் சாப்பிட்டதுலே பெஸ்ட் ஹோட்டல் நம்ம மாவட்டத்தில் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? செங்கோட்டை பார்டரு, அப்புறம் ஆப்பிள் சிட்டி. ஆப்பிள் சிட்டினா சங்கரங்கோயில். வேற அப்புறம் ஆசிப் பிரியாணி. ஆசிப் பிரியாணி. பிரியாணி இப்போ தமிழ்நாட்டில் உள்ள பிரியாணி வந்து ரொம்ப ஃபேமஸ். நம்ம தென்காசி மாவட்டத்தில் இந்த கடையில் போய் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னா எந்த கடையை சொல்லுவீங்க? நீங்கள் தென்காசி மாவட்டம் மட்டும் இல்லை, தென்காசி மாவட்டத்தில் நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே கேட்டாலுமே சங்கரங்கோயிலுக்கு பேர் பண்ணது சுல்தான் பிரியாணி. சரிங்களா? அடுத்து அதே இதில் தான் அது அக்சீவ் பண்ணி வராங்க பிலால் பிரியாணின்னு சொல்லிட்டு. பிலால் பிரியாணின்ற அசம்பிளாஜ் பக்கத்தில் அவங்களும் பாரம்பரியமாக கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டு காலமாக வச்சிருக்காங்க. ஆமாம், இவங்க 2 பேரும் தான் பிரியாணியில் இருக்குது. ஆனால் வந்து பிலால் வந்து கொஞ்சம் இதாக இருக்கு. ஆனால் சுல்தான்ங்கிறது அதிகமான விளம்பரம், அரசியல்வாதிகள்லாம் போயிட்டு சுல்தான் கொஞ்சம் ஹையரா போயிடுச்சு. பிரியாணி 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 இப்போ வந்து என்னன்னா பிரியாணி வந்து தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு. பிரியாணி ஃபேமஸ்னா அது என்ன சொல்லுவீங்க? இங்க எல்லாம் சாப்பிடுறது சுல்தாவில் மக்கள் வெளியே போடுறது, லோக்கல்ல இருக்கவங்க சாப்பிட மன விரும்பி வெளியே இடத்துல வந்து சுல்தாவோட கொஞ்சம் ஃபேமஸா சாப்பிடுவாங்க. நீங்க சாப்பிட்டதுல உங்களுக்கு வந்து இந்த கடையில பிரியாணி நல்லா இருந்ததுன்னா? நான் சாப்பிட்டதுல நம்ம ரயிலக்கட்டு பக்கத்துல ரைட் சைடுல இருக்கு ஒரு ஹோட்டல், சங்கரங்கோயில் ரயிலக்கட்டு பக்கத்துல, அந்த ஹோட்டல்ல சாப்பிடுங்க. கொஞ்சம் பரவாயில்ல. ஹோட்டல் நேம் தெரியல. சங்கரங்கோயில ரயில்வே கேட் பக்கம். ஆமா ஆமா ஆமா, இது பக்கத்துல அந்த ஹோட்டல்ல பிரியாணி நல்லா கொஞ்சம் பரவாயில்லாம பார்சல் வீட்டுக்கு இருக்கு. நல்லா இருக்கும். இப்போ பிரியாணி வந்து என்னன்னா ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்குது. நம்ம ஊர் சைடு பிரியாணி இந்த கடையில போய் சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும். சுல்தான் பிரியாணி. சுல்தான் பிரியாணி. இப்போ வேறங்க இங்க சங்கரங்கோயில தாண்டி வெளியே போனீங்கன்னா வேற எந்த கடையை சொல்லலாம்? வேற புளியங்குடியில வெள்ளத்தொரை. வெள்ளத்தொரைன்னு ஒரு கடை. நல்லா இருக்கும். இப்போ பிரியாணிக்கு அப்படின்னா நீங்க சாப்பிட்ட பிரியாணியே இந்த கடையில போய் சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னா எந்த கடையை சொல்லுவீங்க? சுல்தான் பாய். சுல்தான் பிரியாணி. இதை தவிர நீங்க வெளியே போனீங்கன்னா பிரியாணினா ராபுதர் ஹோட்டல். ராபுதர் ஹோட்டல் அது எங்க இருக்கு? இங்க இருக்கு. அதுங்க சங்கரங்கோயில எல்லாமே சங்கரங்கோயில்.
எல்லாரும் குற்றாலம் அந்த பக்கம்லாம் வரும்போது எங்க அங்க சாப்பிட்டது ஏதோ பார்டர் ஹோட்டல் தான். பார்டர் ஹோட்டல் தான். குற்றாலம் இது வந்தாலே பார்டர் ஹோட்டல் தான் போவோம். தென்காசி சைடு தென்காசி சைடு மோஸ்ட்லி நாங்கள் வந்ததில்லை. வந்ததில்ல. திருநெல்வேலி போச்சுன்னா ஹோட்டல் இருக்கு, வைரமாளிகை. வைரமலையா? அவ்வளோதான். நீங்க சாப்பிட்ட ஹோட்டல்ல பெஸ்ட் ஹோட்டல்னா நம்ம ஊர் சைடு எதை சொல்லுவீங்க? சக்கரையா ஹோட்டல் சக்கியா ஹோட்டல். அது எங்க இருக்கு? எது பக்கம்? வடக்கு இருக்கு. இருக்கு. வேற வேற அறுசுவை. அறுசுவை. ஆமாம். இப்போ நம்ம குற்றாலம் சைடு அப்படின்னா குற்றாலம் சைடுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன கடையில் தான் சாப்பிட்டேன். மேலாகரம் பக்கத்தில் பாப்பா ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. சரி சரி. அந்த தோசை கடை பக்கத்துலேயே வந்து பாப்பா ஹோட்டல்னு சைவ உணவு இருக்குது. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பம், சுண்டல், முட்டை தோசை. இங்கே உள்ளது பார்த்தீங்கன்னா தென்காசியில் பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா அந்த கேரளாவோட உணவோட சேர்ந்த மாதிரி அந்த கிழங்கு வகைகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ தென்காசி குற்றாலம் சைடு போனீங்கன்னா வேற மாதிரி தான் திருநெல்வேலியில் நெய்லான் அந்த அம்மா ஹோட்டலில் நெய்லான் ஹோட்டலில் அமைச்சர் பிஜேபி அவர் ஹோட்டல் கொஞ்சம் ஃபேமஸ் திருநெல்வேலியில் போனால். இப்போ கடையனூர் புளியங்குடி சைடு அப்படி அங்கிட்டு போனதில்லை. போனது இல்லையா? ஆமாம், கடை வீட்டில் கறியில் ஆமஸ் இந்த இதில் கடை வீட்டில் கொஞ்சம் சாப்பாடு நல்லா இருக்கும். எங்க கடையனூர்ல? கடை வீட்டில் நல்லா இருக்கும். கடா வெட்டியா? கடை வீட்டில் கடா வீட்டு எது பக்கம் இருக்கு? அது சேந்தமரம் பக்கம் இருக்கு. சேந்தமரம் பக்கம். அது கொஞ்சம் கடை வீட்டில் போனால் நல்லா இருக்கும் சாப்பிட. வேற சங்கரங்கோயில் இங்க நல்ல ஹோட்டல் அப்படின்னா வேற எங்கே சொல்ல போனால் சைவ சாப்பாடுலாம் அது வேற. ஆமாம், அண்ணாமலை கறியை சாப்பிட்டா நம்ம பொன்னி ஹோட்டல் கொஞ்சம் ஃபேமஸ் நல்லா இருக்கும். பொன்னி ஹோட்டல் அது எது பக்கம் இருக்கு? நம்ம கழுமலை ரோட்டு முனையில் இருக்கு. ஓகே. சைவ மக்கள் நம்ம தென்காசி குற்றாலம் சைடு வந்தீங்கன்னா இது வெள்ளத்தூர ஹோட்டல். வெள்ளத்தூர ஹோட்டல் அது எது பக்கம் இருக்கு? அது என்ஜிஎஸ்ல பக்கத்தில் இருக்கு. கடையனூர் புளியங்குடி சைடு அது போல அங்க போனது கிடையாது. சங்கரங்கோயில இருக்கிறத சொல்றீங்களா? வேற எங்கேயாவது நம்ம தென்காசி மாவட்டத்துல வெளியே எங்கேயும் போய் பார்த்திருக்கீங்களா? இல்ல வெளியங்க. உங்களுக்கு இல்ல இல்ல. உங்களுக்கு இல்ல. வேற ஏதாவது ஐடியா? சரி, ஓகே, தேங்க்யூ. தென்காசி 360 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பாருங்க. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே போடு. நமக்கு சோறு தான் முக்கியம். அவ்வளோதான். பாத்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா நிறைய ஹோட்டல் இருக்கு, ஆனா பெஸ்டான ஹோட்டல் எதுன்னு தெரியாம தான் இருக்குது. சரி, கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு தான் வந்தோம். இங்க சங்கரங்கோயில பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேர்கிட்ட அப்ரோச் பண்ணி பார்த்தோம். ஆனா நிறைய பேர் கேமரா முன்னால வந்து பேசுறதுக்கே ரொம்ப தயக்கமா, அதாவது ஒரு தயக்கம் இருந்தது அவங்க கிட்ட. அதனால சரி, ஓகே, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு நாங்க இன்டர்வியூ கொடுத்தவங்களோட அப்படியே கிளம்பிட்டோம். இன்னொரு டைம் நம்ம வருவோம். ஏன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் நம்ம இப்போ புதுசாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வீடியோ பார்க்க நம்ம மக்களுக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்கணும்னு ஒரு ஆசை வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ஒரு வாரத்தில் சங்கரங்கோயில் வருவோம், வந்து மறுபடியும் கொஸ்டின் கேட்போம். இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்களா, நீங்கள் வந்து நம்ம தென்காசி மாவட்டத்தில் அது நம்ம கடையநல்லூராக இருக்கட்டும், புளியங்குடியாக இருக்கட்டும், சங்கரங்கோயிலாக இருக்கட்டும், இங்கெல்லாமும் நிறைய ஹோட்டலில் சாப்பிட்ருப்பீங்க. உங்களுக்கு பெஸ்ட் ஹோட்டல் அப்படின்னு எது படுதோ அதை வந்து கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் இதை ஏன் கேட்கோம்னா, அந்த ஹோட்டலில் போய் விளாக் எடுத்து உண்மையிலேயே ஃபுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு அடுத்தால ஒரு ரிவ்யூ சொல்கிறதுக்காண்டி தான் கேட்போம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை பை, see you, take care மக்களே. பை.